இந்த கைகால்களில் இருக்கக்கூடிய இடம் வந்து நல்லாவே வந்து ஒரு மரத்து போகிறதோ, இல்லைன்னா வந்து ஊசி வச்சு குத்துனா எப்படி இருக்குமோ அந்த உணர்வு போன்று இருக்கிறது, இல்லைன்னா ஒரு டிங்லிங் சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது மெயினாக வந்து தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் இருக்குது. அப்படி இல்லைன்னா நைட்டு தூக்கத்தில் மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தகதகன்னு எரியுது தீ போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விட்டமின் B12 டெஃபிஷியன்சியோ இல்லைன்னா விட்டமின் B6 டெஃபிஷியன்சியோ இருந்துச்சு அப்படின்னா கூட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கைகால்களில் வந்து எரிச்சல் இருக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைகால் எரிச்சல் மற்றும் பாத எரிச்சல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பர்னிங் சென்சேஷன் இன் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்டை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க உடல் உஷ்ணத்தினால வந்து டாக்டர் எனக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா கைகால் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும், அது மெயினாக வந்து பாதம் வந்து எப்பயுமே ஒரு தீயில சுட்டது போல் எரிஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம மருத்துவத்தில் அதற்கு என்ன தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளுக்கு வந்து அதிகப்படியான கால் எரிச்சலோ இல்லை கையெரிச்சலோ இருக்குது, அது மெயினாக வந்து தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் இருக்குது. அப்படி இல்லைன்னா நைட்டு தூக்கத்தில் மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தகதகன்னு எரியுது தீ போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு விட்டமின் டெஃபிஷியன்சி வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லைன்னா விட்டமின் B6 குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா கூட சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெரிஃபரல் நர்வல் டேமேஜ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கைகால்களில் இருக்கக்கூடிய இடம் வந்து நல்லாவே வந்து ஒரு மரத்து போகிறதோ, இல்லைன்னா வந்து ஊசி வச்சு குத்துனா எப்படி இருக்குமோ அந்த உணர்வு போன்று இருக்கிறது, இல்லைன்னா ஒரு டிங்லிங் சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு மெயினாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பெரிஃபரல் நியூரோபதினால வரும் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நீடித்த கால டயபெட்டிஸில், அதாவது வந்து சர்க்கரை நோய் வந்து நீடித்த காலம் இருக்கிறதுனால வந்து நிறைய பேருக்கு வந்து வரும். அதே மாதிரி வந்து கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோய், அதாவது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு ப்ரோஸ்பிராண்டியலோ இல்லை HbA1c பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க. எனக்கு எப்போ பார்த்தாலுமே HbA1c செக் பண்ணும்போது ஒரு மோர் தென் 9 இருக்கும், இல்லை பிபி செக் பண்ணிங்க அப்படின்னா வந்து 300+ இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் நியூரோபதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு திங் மானிட்டர் பண்ணணும். அதே மாதிரி சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு விட்டமின் B12 டெஃபிஷியன்சியோ இல்லைன்னா விட்டமின் B6 டெஃபிஷியன்சியோ இருந்துச்சு அப்படின்னா கூட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கைகால்களில் வந்து எரிச்சல் இருக்கும். இதற்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கால்களை வந்து ரொம்ப நேரம் குளிர்ந்த நீரில் வச்சுக்கிறது, அப்படி இல்லைன்னா சூடான நீரில் வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. இதை வந்து முற்றிலுமாக நம்ம தவிர்க்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து அதோட ரூட் காஸ் என்ன, எதனால நமக்கு வந்து இந்த பாத எரிச்சல் வருது, பெரிஃபரல் நர்வ் டேமேஜா இல்லை வேறு ஏதாவது சயாட்டிக்கா மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா, அப்படி இல்லைன்னா வந்து டயபெட்டிக் நியூரோபதியா அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இது என்டையராக குறையும். இன்கேஸ் உங்களுக்கு டயபெட்டிக் அளவு வந்து அதிகமாக இருக்குது, ரொம்ப நாளாக ஒரு 10 வருஷமாக எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது டாக்டர், அதை தொடர்ந்து வந்து இது வருது அப்படின்னா வந்து உங்களுடைய ரத்த சர்க்கரை அளவு வந்து கட்டுக்குள்ளே இருக்குதா அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணாலே இது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே மாதிரி வந்து நம்மளுடைய உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நரம்பை வந்து வன்மையாக்கக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி B6 டெஃபிஷியன்சி இருந்துச்சு, அப்படி B12 டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா வந்து அதற்கு தகுந்த புரதச்சத்து ஊட்டச்சத்துள்ள உணவுகள் நம்ம எடுத்துக்கும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கைகால் எரிச்சல் வந்து என்டையராகவே ரெடியூஸ் ஆகும். நம்மளுடைய மருத்துவத்தில் வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து பித்த குற்றம் வந்து அதிகமாக வந்து இதில் வந்து மாறுபாடு அடைஞ்சிருக்கும். ஸோ வந்து பித்தத்தை தணிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இன்டர்னலாக வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ வந்துட்டு நெல்லிக்காய் லேகியம் போன்ற விஷயங்களோ இல்லை அமுக்கராச்சூரணம் போன்ற விஷயங்களோ எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நர்வ் டேமேஜஸ் எல்லாமே வந்து என்டையராகவே குறையும். அதே மாதிரி வந்து டயபெட்டிஸ்க்கு தகுதியான கரெக்டான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கும் போதும் இந்த நர்வ் டேமேஜ் வந்து என்டையராக குறையும். இன்றைக்கி நம்ம வந்து கைகால் எரிச்சல் பாத எரிச்சல் எதனால வருது, அதற்கு வந்து நம்ம மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்குது, என்ன உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும், ரத்த சர்க்கரை அளவை வந்து எப்படி கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றதையும் பார்த்தோம். இதே போன்ற பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்
நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 3ஆம் வாரம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், 24ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை திருவள்ளூரிலும், 26ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருப்பூரிலும், 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை அம்பத்தூரிலும், 31ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634, 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Magic Care. His wellness for her happiness.